எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்செப்ட் ப்ரைஸ் பேசுறது கிரிப்டோ கன்செப்ட் டெக்னிக்கல் கன்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி ரேட் வச்சுக்கலாம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $90,329 இருக்குங்க. ஸோ நேற்று ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ நேற்று ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 94,400க்கு போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ 94,400க்கும் போயிட்டு ப்ரைஸ் அங்கேருந்து என்ன பண்ணிச்சு, ரிஜெக்ட் பண்ணிச்சு. சரிங்களா? ஸோ இது ரிஜெக்ட் ஆனது எப்போ ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று கேண்டலோட லாஸ்ட்டு கேண்டலும் இன்னைக்கு கேண்டலோட ஃபஸ்ட்டு கேண்டலும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு கேண்டலில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாகவே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் தான் இந்த போன கேண்டலுக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ கேண்டல் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது என்ன பண்ணணும் மார்க்கெட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லியில் பார்க்குறோம், வீக்லியில் பார்க்குறோம். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இதுதான் ரொம்ப நாளாக நான் சொல்லின்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டலோட ரேஞ்சு $96,000லேருந்து $80,000. ஓகேங்களா? இந்த ரேஞ்சை வந்து ப்ரைஸு பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இல்லைனா பிரேக் டவுன் ஆகணும். கீழே வரணும்னா பிரேக் டவுன் பண்ணணும், மேலே போகணுன்னா பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? பிரேக் அவுட்னா ஒரு வீக்லி கேண்டல் நல்லா பெருசாக வந்து கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த இடத்துல திரும்ப புல் பேக் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷை நோக்கி போகும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு புல்லிஷ் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து விக் அடிச்சு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே 80,000 ரேஞ்சுக்குள்ளேயே வரணும். ஸோ இது ரெண்டுத்தில் எது நடந்தால் கூட நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷனில் வரும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனையும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு BTC. சரிங்களா? ஸோ கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கேண்டல், ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்து க்ளோஸ் வைக்கணும். தற்போதைய பியரிஷ் கேண்டலாக இருக்குது, ஆனால் இந்த கேண்டல் ஓகேங்களா ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கணும். இந்த கேண்டல் நம்மளுக்கு எதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் பார்த்தீங்கன்னா 92,100க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ 92,100க்கு மேலே இன்னைக்கு டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் கேண்டல் வரும். சரிங்களா? அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா, ஓகேங்களா, கீழே வந்துருச்சுன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ப்ரைஸை டச் பண்ணும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எங்கே டச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 88,000 ரேஞ்ச், 88லேருந்து 87,700. ஓகேங்களா? இந்த இடத்த வந்து டச் பண்ணும். இங்கே டச் பண்ணிட்டு இது பிரேக் டவுன் ஆகுதா இல்லைன்னா வந்து புல் பேக் மாதிரி ஆகுதான்றது பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு இத்தீரியம். சரிங்களா? இத்தீரியம் என்ன பண்ணியிருக்கான்றது பாருங்கள். ஸோ இத்தீரியம் கரெக்டாக நம்மளுக்கு இந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணிட்டான். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,600லேருந்து 3,372 இந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணிட்டான். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இத்தீரியம் நம்மளுக்கு 3,655. சரிங்களா? ஸோ ரவுண்டு ஃபிகராக வச்சுப்போம். 3,700 பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கிற பட்சத்தில் இத்தீரியம் வந்து நம்மளுக்கு புஷ் பண்ணிவிடுவோம் மேலே. ஓகேங்களா? அன்டவுட்டட்லி நல்லாவே புஷ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இத்தீரியம் வந்து இந்த சப்ளையை தொட்டதுனால நம்மளுக்கு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி ஃபார்மேஷன் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ மேபி திரும்பவும் ப்ரைஸ் மேலே போனான்னு வச்சுக்கோங்க, அகெயின் திரும்ப இந்த இதை தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆனானா ப்ரைஸ் வந்து அகெயின் நம்மளுக்கு கீழே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த சப்ளைலேருந்து ரிஜெக்ட் ஆனால் நோ ப்ராப்ளம், திரும்பவும் மேலே போகும்போது நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? பிரேக் அவுட் தான் ஆகணும். அப்படி திரும்பவும் மேலே போகும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இத்தீரியம் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 4,400லேருந்து 4,500. ஓகேங்களா? அது உடைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஆல் டைம் ஐயை நோக்கி போகும். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐயை உடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் BTCயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐயை உடைக்கிறதுக்கான சான்சஸ் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? ஏன்னா BTC வந்து ஒரு கன்சல்டேட்டில் இருக்குது, இத்தீரியம் தான் கொஞ்சம் அப் மூல இருக்குது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரிங்களா? நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், BTC கன்சல்டேட்டில் இருக்குது, டாமினன்ஸ் கொஞ்சம் டம்ப் ஆகுது.
ஓகேங்களா. டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் டம்ப் ஆகுது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் பிடிசி கொஞ்சம் இத்தீரியம் கொஞ்சம் மேலே பம்ப் ஆகுது. இத்தீரியம் கண்டிப்பான முறையில் அந்த சப்ளை ஏரியாவை பிரேக் பண்ணும். சப்ளை ஏரியா பிரேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3700க்கு மேலே க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஃபர்தராக நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் வரும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சினா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் லிஸ்ட்டை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஃபினான்ஷியல் டெல்ஸ் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி இதுவே என்ன ஓலன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஃபினான்ஷியல் டெல்ஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.